இந்த வகுப்பில் வடிவேல் பார்ப்போம். வடிவேல் வந்து என்னென்ன வடிவம்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன சொல்லுங்க? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இது இல்லையா? சரி, இப்போ இதுல ஒவ்வொரு பொருளையும் இருபரிமாணமா முப்பரிமாணமா அப்படின்னு பார்ப்போம். அதாவது பரிமாணன்றது ஒரு பொருளின் அளவை, அதாவது நீளம், அகலம், உயரம் போன்ற பண்புகளை விளக்குவது தான் பரிமாணம். சரியா? இங்க பல்வேறு பொருள் இருக்குது. அது இருபரிமாணமா முப்பரிமாணமா அப்படின்றத நினைவு கூறுவோம். ஏற்கனவே படிச்சிட்டோம். இது நினைவு கூறுதலுக்கு தான். இருபரிமாணம்னா என்ன இருக்கும்? சரி, முப்பரிமாணம்னா என்ன இருக்கும்? இப்ப இதை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுமா? சரி, இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, நான் நீள அகலம் சொன்னேன்னா நீங்கள் இருபரிமாணம்னு சொல்லணும். நான் இருபரிமாணம் சொன்னால் நீங்கள் நீள அகலம் சொல்லணும். இதே போல் தான் முப்பரிமாணம் சொன்னால் நீள அகலம் உயரம் அந்த மாதிரி சொல்லணும். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம் உயரம், இருபரிமாணம், இருபரிமாணம், நீளம் அகலம், நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம். அருமை. சரி, இப்போ இங்கே பொருள்கள் இது இல்லையா? இதை நான் யார் கூப்பிடணும்? அவங்க ஒவ்வொருத்தராக வந்து அது என்ன பரிமாணம், அதனோட பண்புகள் என்னான்னு சொல்லிட்டு போகும். சரியா? நீ வாப்பா சுகுமார், ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து அது என்ன வடிவம், என்ன பண்புகள் சொல்லு. கனச்செவ்வகம். அருமை. சூப்பர். அருமை அருமை அருமை. முப்பரிமாணத்தின் வைங்க. அருமை. கிளாப் பண்ணு. மித்ரா வாங்க. சதுரம். இது 4 பக்கங்கள் உள்ளது. 4 பக்கங்களும் சமம். இது இருபரிமாணம். அருமை. கீர்த்திகா வாங்க. இது ஒரு கனசதுரம். இதுக்கு 6 முகங்கள். அனைத்து பக்கங்களும் சமம். இதுக்கு 12 விளிம்புகள். எத்தனை முனைகள் இது? 8 முனைகள். அருமை. அது என்ன என்ன பரிமாணமா அது? சூப்பர். சந்தியா வாங்க. இது ஒரு முப்பரிமாணம். இதுக்கு நீளம் அகலம் கிடையாது. இதுக்கு விளிம்புகள் முனைகள் கிடையாது. அது என்ன வடிவம்? இது கோளம். அருமை அருமை அருமை. அருணி வாங்க. இது இருபரிமாணம். 4 பக்கங்கள் உண்டு. இது எதிரெதிர் பக்கம் சமம். இது இருபரிமாணம். சரி, அது என்ன வடிவம்? செவ்வகம். அருமை அருமை அருமை. இப்போ நமக்கு இது போல் அங்கே இருக்கக்கூடிய உருளை, கூம்பு இதெல்லாம் தெரியுது இல்லையா? சரி, இந்த உருளை, கூம்பு பற்றியெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம கனசதுரமும் கனச்செவ்வகமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கோலம்ன்றதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? வடிவங்கள் சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், கனசதுரம், கனச்செவ்வகம் இந்த வடிவங்களை கணித நோட்டில் வரைஞ்சின்னு வரீங்களா? அருமை அருமை.